இதுக்கு அந்த குட்டி டிச்செலாம் தேவையில்லைல்ல? குட்டி ஸ்டிச் நீங்கள் கொஞ்சம் சிரிச்சு பட்டு அம்முன்னு பேசிட்டீங்கன்னா சரி அவங்க வெளியே உட்காந்து அப்படி தின்னமா ஒரு நாட் போட்டுருந்தவங்க போட்டுட்டு பத்துக்கு இங்கே வரோம் கீழே இப்படி மறுபடியும் வந்து இந்த ஸ்டிச் எடுத்து இங்கே கொடுத்து இப்படி இதுக்கு மேலே போகணும். இந்த முன்னாடி குத்துக்குள்ளே இந்த ஸ்டிச்சு இதுக்கு மேலே மேலே தான் ஸ்டிச் கொடுக்கணும். இப்படி எடுக்கணும், அப்படி மேலே இருந்து அப்படி எடுக்கணும். எடுத்துகிட்டு இங்கே ஒரே ஒரு ஸ்டிச்சு அப்புறம் இப்படி ஒரு ஸ்டிச் கொடுத்து இதுக்கு மேலே போயிட்டு இப்படி வரணும். இழுக்காம ஜரியை லூஸ் கொடுத்தனா இப்படி நல்லா குடும்பா இப்படி அழகாக வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ ஈடு இருந்து இழுத்து போடும்போது என்ன ஆகுது? நான் பூஜை என்ன ஆகுது? இந்த மாதிரி இழுத்து ஆமாம் இங்கே வந்து கொஞ்சம் ஹாஃப் இன்ச் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. இங்கே கீழே வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கு. இது கீழே வரணும், அது மேலே இது கீழே கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் இப்படி இருக்கணும். கீழே சேர்த்து இந்த டைம் அவ்வளோதான். இது எல்லாமே வந்து இப்படி வச்சுட்டு இப்படி சென்டரில் வச்சுருந்தாரு. இந்த க்ரீன் வந்து இந்த லவ் செய்யணும். இது வந்து கம்பு கொடுத்தல இதில் ஸ்டிச் பண்ணேன். எங்கே வந்து கொஞ்சம் லைட் கலர் வந்து இந்த ப்ளவுஸ் சரிம்மா ஓகே. இப்படி வச்சு எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம கட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிடுவாங்க. நான் இந்த ப்ளவுஸையும் இங்கே தான் எடுத்து கொடுக்க சொன்னேன். அவங்க வந்து சிக்கன் பண்ணலையாக்கா அதே மாதிரியே மிஷின் த்ரெட்டில் ஜிக்ஸாக் பண்ணிக்கணும். இது எங்கே வரது? இது வந்து கழுத்து நீங்கள் லோடுன்னு ஒரு இடத்துல வந்துன்னா லோடுக்கு வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். லோடு கொடுக்கணும்னா இதை கொடுத்தா அதனால் எப்படி சொல்கிறது ஒரு தூக்கி காமிக்கும், ஒரு எம்போஸ்டாக தெரியும் நல்லா தூக்கி. சேம் இதே போட்டு இருக்கலாம். என்ன சொன்னாங்க? மேரேஜ் நல்லா இருக்கு, ப்ளவுஸ் எல்லாம் நல்லா இருக்கு சொன்னாங்க. அதனால தான் இப்போ இங்கே எடுத்துருந்தேன் ப்ளவுஸ் நல்லா இருக்குன்னு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் எடுத்துகிட்டு வந்துங்க அப்படின்னு. இதெல்லாம் கேட்கவே இல்லை. இல்லை அங்கேயே பண்ணுறாங்க. ஏன்னா 2 வீக்ஸ் தான் இருக்குது. 2 வீக்ஸ் முன்னாடி தான் எங்கேஜ் யூஸ் பண்ணால் 2 வீக்ஸ் எங்கேஜ் பண்ணேன். இந்த நல்லா நீங்கள் ஒயிட் ஸ்டோன் புரியுதுங்களா? இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஜிக்ஸாக் இங்கே பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது வந்து மிஷின் த்ரெட்டில் பண்ணிப்போம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி லோட் வருதுன்னா இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஓட்டெல்லாம் கூடாது. லோட்னா அதான்க்கா நீங்கள் வந்து ஒரு கழுத்து வருது, கழுத்து இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு வந்து இதுக்கு மேலே நம்ம போடுவோம். இன்னும் இருக்குது. இது உள்ளே நம்ம இது லோட் கொடுக்குறோம். லோட் கொடுத்தா அது இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி காமிக்கும். தூக்கி நல்லா காமிக்கும். அது நீங்கள் போட்டு பிறகு பாருங்கள். அதனால் இப்படி தான் கொடுக்கும். இந்த மாதிரி ஜிக்ஸாக் இப்படி பண்ணிடணும். இந்த மாதிரி இதை நான் நாட் போட்டேன். நீங்கள் வீட்டில் டிசைன் நீங்கள் வந்து 2 சொன்னீங்க, இது ஒன்று மட்டும் தான். அம்மா இது ஒன்று மட்டும் தான் இருக்குது. அம்மா சொல்கிறாங்க எனக்கு மீன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா இது நல்லா கிராஸாக தான் கொடுக்கணும். டேஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருவியா? சாரி ஃபில்லிங் வந்து இது வந்து கிராஸாக தான் கொடுக்கணும். இது லோடுக்கு அது சொல்லிடுங்க அவங்க கிட்ட. ஏன்னா இவங்க எடுத்து பாடி தனியாக சில்கில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓகே சேம் இதே அளவு தான். இந்த இது வேண்டாம். இது வேண்டாமா? இந்த மணி நான் உங்க கை வச்சுருந்தேன்டா. இல்லை இதுவும் வந்து எனக்கு இந்த ஒன்று மணி வேண்டாமா? சேம் இதே அளவு 2 போட்டணும். குட்டி அப்படி அப்படி நம்ம எப்படிக்கா ஃபில்லிங் போட்டோம், ஃபில்லிங் போட்டோம் இல்லையா? இந்த மாதிரி த்ரெட் ஃபில்லிங் ஜரி ஃபில்லிங் போட்டிங்களே அதே மாதிரி தான். இவங்களும் ப்ராடக்ட் போடுவாங்கல்ல?
ஏன்னா ப்ளவுஸும் நல்ல ப்ராடாக தான் இருக்குது. அந்த ஷேப் கொடுக்கணும்னா நல்ல ப்ராட் வரும். உங்களோட நெக்கு எப்படி இருந்துச்சு பேக் சைடு ப்ராடு அந்த மாதிரி வரும். ஓகே ஒரு வார்த்தை அதை கேட்டுக்கோங்க. நான் பண்ணியே கொடுப்பேன். அப்புறம் நான் ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அது முகூர்த்துக்கு நான் தான் பண்ணேன் அப்படின்வாங்க. இந்த மாதிரி இது ஃபுல்லாக நீங்கள் இப்படியே வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு சில்க் த்ரெட்டு, கொஞ்சம் தூரத்துக்கு ஜரி. ஓகேங்களா? இது நான் சில்க் த்ரெட் மட்டும் போட்டு காமிச்சிட்டேன். ஆனால் ஜரியும் இதே மெத்தட் தான். இது ஒன்று, இதுக்கு ஒன்று. சரிம்மா ஓகே. பாய் பாய். அதான் சொல்கிறேன் ஆஸ்திரேலியாவில் நம்ம எப்போ டீ கேட்டோம்? 1.5 மணி நேரம் ஆயிடுச்சா? வந்துட்டு ஃபோன் பண்ணுறாரு. இங்கே எடுத்துட்டா பாதியில் ஒரு ஸ்டிச்சு, இங்கே மேலே ஒரு ஸ்டிச்சு, கீழே வந்துடணும். கீழே வந்து ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் குட்டி ஸ்டிச்சு, அப்புறம் பாதியில் ஒரு ஸ்டிச்சு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே மேலே ஒரு ஸ்டிச்சு. வந்து நல்லா இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே இதுதான் வரும். இப்போ நம்ம நெக்கை சுற்றி வந்து லோடில் இந்த மாதிரி லோடெலாம் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நிறைய ஸ்டிச் வரும். நான் ஒரு பிக்சர் அனுப்புகிறேன் குரூப்பில். நிறையதுக்கு இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் ப்ளவுஸுமே இருக்காது முதல்ல. இப்போ நீங்கள் தனித்தனியாக போடுறதால வந்து உங்களுக்கு தெரியல எது எதுக்குன்ட்டு. ஒரு ப்ளவுஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். போட அமைதியா கண்ணு முடின்னு போடு. அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாது. இப்படிதாங்க போடணும் இந்த பாட்டுக்கு. ஓகேங்களா? இந்த எடுத்து பாதி அதை இங்கே போட்டுக்கணும்னா அதே மாதிரி தான் இது வந்து இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக போடணும். அவ்வளோதான். நிறைய பொழுது போடுது நிறைய தோணுது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஐடிக்கில் தான் இருக்காங்க. அவளுங்க ஏய் ஜாலியாக உங்களை மாதிரி பிஸ்னஸ் ஜாலியாக அவங்களுக்கு. இது கஷ்டம் தான் மேடம். நான் பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் கம்பெனிக்கு எத்தனை ப்ளவுஸுக்கு இன்னும் காசே வரல தெரியுமா? நான் எவ்வளோ என்கிட்ட வாங்கி போதை விட்டாங்க மேடம் ப்ளவுஸ்லாம். இந்த மாதிரி லைன் கொடுத்துருந்தோம்னா இதுக்கும் கிராஸாக தாங்க நம்ம கொடுக்கணும். ஃபில்லிங்க்கு கிராஸாக தான் வரணும். மேலே இருக்கிறது அதாவது இப்படி கிராஸாக இது இந்த இலை இருக்குதுன்னா நீங்கள் வந்து இப்படி ஸ்டேட்டாக கொடுத்துருக்கூடாது. இப்படி தான் வரணும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி செயின் ஸ்டிச்சு மொத்தம் அந்த வளையத்தூள் போட முடியுமா? போடணும். எதுவும் நான் போட்டுக்கிறேன். நம்ம இந்த இது போட்டு பிறகு இது வச்சுக்கலாம்ல பீட்ஸ்லாம். அப்போ வாட்டப்படாதா? ஷேப் கரெக்டாக வராது. பீட்ஸ் போட்டு போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அப்படிலாம் இல்லைம்மா. இந்த ஷேப் கரெக்டாக வந்துருச்சுன்னா போதும். ஓகே கொஞ்சம் இது வந்து நான் போடுகிறேன். உங்களுக்கு 2 பையனா மேடம்? பையனா? பையன் ஜாடியில் கண்டு பொண்ணு. பொண்ணு. சரி. 2வது பையனே. 2வது பொண்ணு தான் பண்ணுறது. இதுக்கு வந்து ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சே தான். இது லீஃபுக்கு தானே? இது லீஃப் தான். இது இன்னொன்று அந்த நூறு இலைக்கு. ஆமாம் இன்னொன்று வந்துது. அப்படியே ஃபுல்லாக குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அப்படியே அந்த ஷேப்புக்கு. இது வந்து இதே மாதிரியே போடணுமா? இது வந்து செயின் ஸ்டிச்சிலே ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறமா மேலே பீட் போடணும். என்னண்ணா மறந்துட்டீங்களா? போதும். ஆல்ரெடி ஆறி போயிடுச்சு. நான் குச்சிட்டு தான் போடுறேன். நான் வெயிட் பண்ணுறேன். சாப்பிடு. அவள் பொறிக்கிறவங்கெல்லாம் விட மாட்டா பழகுது. இவ பொறிச்சிடுவா பழகுது. அவங்க அம்மா இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஜரி இருக்குல்ல கத்தி விட்டுருவேன் நான் இவர்கிட்ட. தயவு செஞ்சு உள்ள உட்கார சொல்லுங்க அம்மாவை அப்படின்னு. அப்புறம் கரெக்டாக தீயா பிறந்து 6 மாதம் இருக்கும்போது கடை தரணும்.
இப்போ தான் நல்லா ஃபேமஸாக இன்னும் ஆரி ஒர்க் கூட இன்னும் எம்ப்ராய்டிங் போடுறாங்க இப்போ. லோட் வந்து 4 பீச் தான் தைக்கணும். 4 ஒன்றா கோத்தணுமா? 4 ஒன்றா. 2 தான் போட சொல்லுவீங்களா நான் கேட்டேன். இது வந்து லோடு மட்டும் 4 ரூபா 500 அவ்வளோதான் கொடுத்தாங்க. நான் மட்டும் தான் ஃபுல் ஃபீஸ் கட்டினேன். இது மறுபடியும் ரிட்டன் வந்து ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு குட்டி ஸ்டிச்சு. கொஞ்சம் பெருசாக போடுங்க. இவ்வளோ குட்டியாக இருந்தால் ஒன்றும் பண்ண இப்படி 4 நீ ஒன்றா தான் போட்டு துடைக்கணும். கொட்டினா போட்டுட்டு குட்டிக்கா இங்கே ஒரே ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் குட்டி ஸ்டிச்சு, என்ன பண்ண அப்படியே ரிட்டன் வரலாம். மேம் ஃபுல்லாக போடுவாங்க. அவளை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வேலை செய்யும்போது ஒரு பாட்டி ஒன்று உட்காந்துருப்பாங்க. அவங்க கேட்டு நினைக்கிறேன் அன்னைக்கு அமைதியாக உட்காந்து வேலை செய்யணும். வேலை செஞ்சுருக்காங்க மாதிரி எல்லாரும் கூட்டிட்டு வருவாங்களா பசங்க எல்லாம்? எல்லாம் அவங்க பால்வாடியில் இருந்து விட்டுருவாங்க. இன்னும் 2 மாதத்துல விட்டுருவாங்க. விஜயதசமி வருது. பால்வாடியில் வந்து பார்க்க மாட்டாங்கல்ல. 1 LKG அதுமாரி தான், 3KG தான் பார்ப்பாங்க. நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூனிஃபார்ம்லாம் கொடுக்குறாங்க போல இருக்குது. என் தங்கச்சி பசங்க 2 பேரும் பால்வாடியில் விட்டுக்கிறாங்க. யூனிஃபார்ம் இப்போ யூனிஃபார்முக்கு தான் நான் வீட்டில் ஒரே அமௌண்ட் பண்ணுறாங்கன்னு குழந்தைய பாய்